குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு டே 3 நம்ம கேப் சீரீஸில். ஸோ இன்னைக்கு வார்த்தை இன்ட்ராக்டபிள். 10 வார்த்தை படிச்சிட்டோம். இன்ட்ராக்டபிள் இன்னும் இவ்வளோ பெருசாக எழுதுது. இன்ட்ராக்டபிள் இது நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னா, ட்ராக் பண்ணுறோம் ஒருத்தங்கள அப்படின்னா, அப்போ அவங்களோட கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்குது, அதனால தான் அவங்கள ட்ராக் பண்ண முடியுது. அப்போ இன்ட்ராக்டபிள் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஹார்டு டு கண்ட்ரோல், அன்மேனேஜபிள், அன்கண்ட்ரோலபிள், அன்கவர்னபிள், ஆக மொத்தம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறது. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, their problems have become more acute and intractable. more acute அப்படிங்கிறது இன்னும் நல்ல சீரியஸ் ஆயிடுச்சு, அண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிருச்சு. இன்ட்ராக்டபிள்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அன்கண்ட்ரோலபிள், அன்மேனேஜபிள், அன்கவர்னபிள், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இதெல்லாம். அடுத்த வார்த்தை டீலீனியேட் அப்படிங்கிறது. டீலீனியேட் அப்படின்னா என்னது? டிஸ்கிரைப் பண்ணுறது, டெபிக் பண்ணுறது, போர்ட்ரே பண்ணுறது. போர்ட்ரேனா என்னையெல்லாம் என்னோட இமேஜை நீங்கள் தப்பாக போர்ட்ரே பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. இன்னொருத்தவங்கள்ட்ட நம்மளை பற்றி சொல்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதுதான் டீலீனியேட். ஸோ டீலீனியேட், டிஸ்கிரைப், டெபிக்ட், போர்ட்ரே, இப்போ இதெல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நம்மளை பற்றி நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்கிறது, நம்மளை காமிச்சிக்கிறது, இதெல்லாம் தான். இப்போ இதில் புதுசாக வார்த்தைகள் என்னென்னா செட் ஃபோர்த், செட் அவுட். ப்ரெசென்ட் கூட இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பேசுகிறாங்க, ப்ரெசென்டிங் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஓகே, நீங்கள் உங்களோடது ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த ப்ரெசென்ட். அவுட்லைன் அப்படிங்கும்போது அந்த ஓவரால் சம்மரி, சம்மரி தான் அவுட்லைன், அது கூட சொல்லலாம். இப்போ இந்த செட் ஃபோர்த்து, செட் அவுட், இந்த ரெண்டையும் மட்டும் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸோட ஞாபகம் வச்சுக்கலாம். செட் ஃபோர்த் அப்படிங்கிறது என்னென்னா லைக் ஃபார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, லீகலான டேர்ம்ஸ்லலாம் வந்து இந்த செட் ஃபோர்த்துங்கிற வார்த்தை இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து 2 விதமான மீனிங் இருக்குது. ஒன்று வந்து ஃபார்மலி எக்ஸ்பிளைன். ஃபார்மலி எக்ஸ்பிளைன் ரொம்ப ஒஸ்ட்டாக எழுதுறேன், இல்லை தெரிய மாட்டேங்குதுல்ல. ஓகே, கொஞ்சம் நீட்டாக எழுதுறேன். ரெண்டாவது மீனிங் டு பிகின் அ ஜேர்னி, அதுவும் செட் ஃபோர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, த கான்ட்ராக்ட் கிளியர்லி செட் ஃபோர்த் த டேர்ம்ஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்க எல்லா டேர்ம்ஸையுமே வந்துட்டு ரொம்ப கிளியராக வந்து டீட்டெயில்டாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. த கான்ட்ராக்ட் கிளியர்லி செட் ஃபோர்த் த டேர்ம்ஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் சொன்னேன்ல, டு பிகின் அ ஜேர்னி அப்படிங்கிறது. தே செட் ஃபோர்த் ஆன் தேர் ஜேர்னி அட் டான். அட் டான்ங்கிறது அதிகாலையில் அவங்க கிளம்பலான்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க, லைக் பிகின் பண்ணுறாங்க அவங்க ஜேர்னியை. செட் ஃபோர்த்துங்கிறது டு பிகின் அ ஜேர்னி. ஸோ தே செட் ஃபோர்த் ஆன் தேர் ஜேர்னி அட் டான், அந்த மாதிரி மீனிங்லேயும் செட் ஃபோர்த் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் சம்திங். இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறது டீட்டெயில்டாக. செட் அவுட் அப்படிங்கிறது வந்து கிளம்புறது, லைக் ஒரு டிபார்ச்சர். ஸ்டார்ட் பண்ணுறது, இதுவுமே ஒரு ஜேர்னிக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் எப்படி இந்த செட் அவுட் ஞாபகம் வச்சுருக்கேன்னா, ஓகே எல்லாம் செட் பண்ணியாச்சு, நம்ம அவுட் வெளியே போகிறோம், செட் அவுட் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி மீனிங் வரணும். ஸ்டார்ட், டிபார்ச்சர். செட் ஆஃப், ஓஎஃப்எஃப். இந்த செட் அவுட்டு கூட செட் ஆஃபும் சொல்லலாம். பட் செட் ஆஃப் என்னன்னா சடனாக கிளம்புறது, ஒரு பிளான் இல்லாமல் கிளம்புறது, அந்த டைமில் வந்து செட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிளான் பண்ணி கிளம்புறதுலலாம் வந்து செட் அவுட் அப்படிங்கிறது தான் கரெக்டான யூசேஜ். ஸோ டீலீனியேட்னா டிஸ்கிரைப், டெபிக், போர்ட்ரே. செட் ஃபோர்த், செட் அவுட், ப்ரெசன்ட், அவுட்லைன். செட் ஃபோர்த் அப்படிங்கிறது ஒன்று டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, லைக் ஃபார்மல் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இன்னொரு மீனிங்கும் இருக்குது, ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, த லா ஷுட் டீலீனியேட் அண்ட் ப்ராஹிபிட் த பிஹேவியர் விச் இஸ் சோஷியலி அபாரண்ட்டுங்கிறது வந்து லைக் ரொம்ப தப்பான செயல், அருவருக்கத்தக்க செயல், அந்த மாதிரி. இந்த மாதிரி பிஹேவியரை வந்து ப்ராஹிபிட் பண்ணணும், தடை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி டீலினியேட்னா என்னன்னு நான் சொல்லணும்ல. த லா ஷுட் டீலினியேட் அண்ட் ப்ராஹிபிட், லைக் டீட்டெயில்டாக இதை பற்றி அவங்க பார்த்து அதை வந்து தடை பண்ணணும். இதை பற்றி அவங்க வந்து இந்த விஷயத்தை எடுத்து அவங்க வந்து அதை ப்ராஹிபிட் பண்ணணும் அப்படிங்கிறது. டீலினியேட் அப்படின்னா இதை பற்றி அவங்க டிஸ்கிரைப் பண்ணணும், டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படிங்கிற மீனிங். அடுத்த ஸோ இன்ட்ராக்டபிள்னா கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, நம்மளால் ட்ராக் பண்ண முடியல, நம்ம கண்ட்ரோலில் அது இல்லை அப்படிங்கிற மீனிங். டீலினியேட்னாலே சேர்த்து சொல்லிடணும், டிஸ்கிரைப், டெபிக், போர்ட்ரே அப்படின்னு. அதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். ஆசெட்டிக் அப்படின்னா கேரக்டரைஸ்டு பை சிவியர் செல், இப்பெல்லாம் படித்தா நமக்கு புரியாது, வேண்டாம். ஆசெட்டிக்னா நான் எழுதிடுறேன், துறவி, மாங்க், இது நமக்கு வேண்டாம். ஸோ மாங்க்லாம் எப்படி இருப்பாங்க? சிம்பிளாக இருப்பாங்க. ஸோ ஆஸ்டியர் அப்படின்னா சிம்பிள் அப்படிங்கிற மீனிங். எல்லாத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், சொல்லிக்கலாம். செல்ஃப் டினையிங் அப்படின்னா நம்மளோட சுய விருப்பு வெறுப்பு இல்லாமல், அந்த பற்று இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. துறவிலாம் எப்படி இருப்பாங்க? எந்த வித ஆசையும் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கான எந்த ஒரு விருப்பங்கள் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையுமே கைவிட்டிருப்பாங்க. அதுதான் செல்ஃப் டினையிங். ஆப்ஸ்டினன்ட் அப்படிங்கிறது ஆப்ஸ்டினன்ட் அப்படிங்கிறது என்னென்னா கிவ் அப், அவாய்ட் பண்ணுறது, கிவ் அப்.
இப்ப அவங்க அவங்க எமோஷன்ஸ் எல்லாம் கிவ் அப் பண்ணிடுறாங்கல்ல. எந்த ஒரு இதுவும் இல்லாம. செல்ஃப் டினையிங்க தான் வேற மாரி அப்ஸ்டினன்ட் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்ஸ்டினன்ட், அப்ஸ்டீமியஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ, இப்ப ஆசெட்டிக் அப்படின்னா ஆஸ்டியர், சிம்பிள், செல்ஃப் டினையிங் நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கிறது, கைவிடுறது அப்ஸ்டினன்ட், கிவ் அப் பண்றது அப்ஸ்டீமியஸ் அப்படிங்கிறது. இப்ப ஆசெட்டிக் அப்படிங்கிறது சிம்பிள்னு சொன்னேன். ஆசெட்டிக் லைஃப் ஆஃப் பிரேயர், ஃபாஸ்டிங் அண்ட் மேனுவல் லேபர். லைக் ப்ரே பண்றாங்க, விரதம் இருக்காங்க, ரொம்ப ஒரு சிம்பிளான லைஃப்பை லீட் பண்றாங்க. ஆசெட்டிக் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான லைஃப். ஆசெட்டிக்னா ஆஸ்டியர். ஆஸ்டியருக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. எழுதி வச்சேனே இங்க. ஓ சாரி, ஆஸ்டியருக்கு நான் வந்து எழுதல போலயே. ஓகே, சரி இருக்கட்டும். ஓகே. ஆஸ்டியர்னா சிம்பிள் அதான். துறவி அப்படிங்கிறது மாங்க். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் கீழ இருக்கிற எல்லா சினானிம்ஸும். சிம்பிளா இருப்பாங்க. எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம இருப்பாங்க. பற்று இல்லாம இருப்பாங்க. அதான் செல்ஃப் டினையிங். லைக் கிவ் அப் பண்ணுவாங்க. அவங்களோட அ ஒரு ஆசைலாம் சில இதில இருக்கும்ல. இப்ப ஆப்ஸ்டினன்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். த பேஷண்ட்ஸ் ஆர் பெஸ்ட் அட்வைஸ்ட் டு பி டோட்டலி ஆப்ஸ்டினன்ட் ஃப்ரம் ஆல்கஹால். ஆல்கஹால்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளிய வர சொல்ட்டாங்க. கிவ் அப் பண்ண சொல்ட்டாங்க. அதுதான் வந்து பெஸ்ட் அட்வைஸா அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து டாக்டர் குடுத்தாரு. "த பேஷண்ட்ஸ் ஆர் பெஸ்ட் அட்வைஸ்ட் டு பி டோட்டலி ஆப்ஸ்டினன்ட் ஃப்ரம் ஆல்கஹால்." அதுலேருந்து கம்ப்ளீட்டா வெளிய வர சொல்ட்டாங்க. கிவ் அப் பண்ண சொல்ட்டாங்க. ஃப்ரம் ஆல்கஹால். ஆப்ஸ்டினன்ட் ஃப்ரம் ஆல்கஹால். கிவ் அப் பண்றது அப்படிங்கிற மீனிங். ஆஸ்டியர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கிறது. அம் நான் எழுதி வச்சேங்க ஆஸ்டியருக்கு. எக்ஸாம்பிள்ஸோட சொல்லணும் அப்படின்னு. ஆசெட்டிக் வந்து ஓகே அவங்களே குடுத்துட்டாங்க. ஆசெட்டிக் லைஃப் ஆஃப் பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் அப்படின்ட்டு. ஆ இது சிம்பிளான எக்ஸாம்பிள். த ரூம் வாஸ் ஆஸ்டியர். இப்போ யாராவது நம்மட்ட ஒரு 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 சாரி இல்ல ட்ரெஸ் எல்லாம் காட்டுனாங்கன்னா, இப்போ ரொம்ப சிம்பிளா இருக்குன்னா, நம்ம வந்து இது ரொம்ப சிம்பிளா இருக்குன்னுலாம் இனிமே சொல்லக்கூடாது. இட் லுக் ஆஸ்டியர் அப்படிங்கணும். ஏன்னா, நம்ம இந்த வார்த்தையெல்லாம் பழகணும்ல. ஸோ இந்த மாரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் இனிமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சிம்பிளா ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லணும்? இட் லுக்ஸ் ஆஸ்டியர் அப்படிங்கணும். லைக் இது ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படிங்கிற மீனிங். ஓகே. ஸோ ஆசெட்டிக்னா ஆஸ்டியர், செல்ஃப் டினையிங், அப்ஸ்டினன்ட், அப்ஸ்டீமியஸ் அப்படிங்கிற மீனிங். ஓகே. அடுத்து டான்ட் அப்படிங்கிறது நெகட்டிவான ஒரு ஃபீல் லைக் ஒரு ஃபியரா இருக்கட்டும், ஒரு ஆங்ஸைட்டியா இருக்கட்டும், இதெல்லாம் இங்க யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்துரலாம். சம் பீப்பிள் ஆர் டாண்டட் பை டெக்னாலஜி. லைக் டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கே பயமா இருக்கும். இப்போ ஒரு Instagramலயே நெறைய புது இதெல்லாம் வந்துருச்சுன்னா, நம்ம உள்ள போய் நோண்டவே மாட்டோம் சிலர். ஏன்னா, அவங்களுக்கு பயமா இருக்கும். எதையாவது தொட்டுருவோமோ அப்டின்ட்டு. அதுல ஏன் அப்டி ஆக்சுவலி டாண்டிங் ஏன் வருது அந்த ஃபியர்னா, ஒரு லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதுல ஒரு நாலேட்ஜ் இல்லாம இருக்கும்போது தான் நமக்கு இது வரும். லைக் ஒண்ண வந்து உடைச்சு பார்க்கறதுக்கு நமக்கு பயம். அந்த மாரி இடத்துல தான் டாண்டட் அப்படிங்கிற யூஸ் பண்ணுவாங்க. மேக்கிங் சம்ஒன் ஃபீல் இன்டிமிடேட்டட் ஆர் ஆப்ரிஹென்சிவ். ஃபீல் இன்டிமிடேட்டட் அப்படிங்கிறதுலாம் இந்த இதுதான் ஃபியர், ஃப்ரைட்டன்ட், பயமுறுத்துறது, அச்சுறுத்தல், பயம் வர்றது எல்லாமே இன்டிமிடேட்டட் அப்படிங்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூட ஐ ஆம் ஈஸிலி இன்டிமிடேட்டட்ன்னு சொல்லுவாங்க. லைக் என்னை ஈஸியா பயமுறுத்திரலாம், என்ன மிரட்டிறலாம். அந்த மாரி ஒரு கேரக்டர் நானு. அந்த மாரி சொல்லிக்கலாம். ஐ ஆம் ஈஸிலி இன்டிமிடேட்டட் அப்படின்னு. இன்டிமிடேட்டட்னா என்னது? ஈஸியா நம்ம பயந்துருவோம். ஒரு மாரி பதட்டப்பட்டுறது எல்லாமே. அதான் ஃப்ரைட்டன், ஃபியர் எல்லாமே போட்டுக்கலாம் இங்க. டான்ட் அப்படிங்கிறது அதான் ஃபியர், ஆங்ஸைட்டி, இன்டிமிடேட்டட், ஆப்ரிஹென்சிவ். ஆப்ரிஹென்சிவ்னால ரொம்ப அச்சம். அதான் மீனிங்கே அச்சம் தான். ஐ பிக்ட் அப் த ஃபோன் வித் ஆப்ரிஹென்ஷன். நான் ஒரு பயத்தோட தான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணேன். ஏதாவது ஒரு பிரச்சனையோ அப்படின்னு. ஐ பிக்ட் அப் த ஃபோன் வித் ஆப்ரிஹென்ஷன். பயத்துடன் அதான் வித் ஆப்ரிஹென்ஷன் ஐ பிக்ட் அப் த ஃபோன். ஸோ டான்ட்னா என்னது? இன்டிமிடேட்டட். இன்டிமிடேட்டட்னா ஃப்ரைட்டன், ஃபியர், ஆங்ஸைட்டி. ஆப்ரிஹென்சிவ் அப்படின்னா அச்சம். இன்டிமிடேட். அபேஷ், டேக் அபேக், ஷேக்னா நடுக்கம் கொடுக்கறது. ஓகே. ரஃபிள், த்ரோ. இப்போ அபேஷ் அப்படிங்கிறது ரொம்ப ஷேம்ஃபுல்லா இருக்கிறது. வெட்கப்படுறது ஏதாவது ஒரு விஷயத்தினால. எம்பாரஸ்மென்ட். எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா ஏதாவது நடந்துரும். "ஐயோப்பா! எனக்கு ரொம்ப எம்பாரஸிங்கா இருந்துச்சு" அப்படிம்பாங்க. ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்றது. அதாவது எல்லா நெகட்டிவ் வார்த்தையும் தூக்கி போட்டாங்க. ஃபியர், ஆங்ஸைட்டி, அம் அ ஆங்ஷியஸா இருக்கிறது, ஷேம், எம்பாரஸ்மென்ட், ஷேக் எல்லாமே தூக்கி போட்டாங்க இதுல. அதாவது லிட்ரலா எல்லா மீனிங்கும் சேம் இல்ல. பட் ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சம் கனெக்டடான மீனிங் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. ஸோ டான்ட்னா என்னது? இன்டிமிடேட். அபேஷ்னா ஷேம், எம்பாரஸ்மென்ட். டேக் அபேக்ங்கிறது ஷாக். லைக் ஒரு சர்ப்ரைஸா நமக்கு இருக்கிறது. இத நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னா, டேக் அ பேக். ஒரு ஸ்டெப் அப்படி பின்னாடி வருது. ஏன்னா நான் பார்த்து பயந்துட்டேன். லைக் ஒரே ஷாக்கிங்கா இருந்துச்சு எனக்கு. அந்த மாரி நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஷேக் நடுக்கம் ஓகே. ரஃபிள் அப்படின்னா கூட லைக் ஒரு மாரி டிஸ்டர்ப்ட் ஆகுறது.
ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூட, ஷி வாஸ் ஈஸிலி ரஃபிள்டு பை கிரிட்டிசிசம். ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாலே அவ டக்குன்னு வந்து ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆயிருவா, அப்செட் ஆயிருவா, ஹர்ட் ஆயிருவா. ஈஸியா அவள நம்ம வந்து ஹர்ட் பண்ணிரலாம். ஷி வாஸ் ஹர்ட் ஆயிடுவா. ஷி வாஸ் ஈஸிலி ரஃபிள்டு பை கிரிட்டிசிசம். ஸோ இந்த மீனிங்லாம் டான்ட்டுக்கு இருக்கு. ஸோ டான்ட்டுக்கு என்னலாம் இருக்கு? இன்டிமிடேட் இருக்கு, அபாஷ் இருக்கு. பின்னாடி வந்து நம்ம பார்க்குறோம் டேக் அபேக், ஷேக் நடுக்கம் குடுக்குறது, ரஃபிள் ஷி வாஸ் ஈஸிலி ரஃபிள்டு பை கிரிட்டிசிசம் லைக் டிஸ்டர்ப்ட் ஆகுறது. அப்புறம் ஆப்ரிஹென்சிவ் பார்த்தோம்ல. ஐ பிக்ட் அப் த ஃபோன் வித் ஆப்ரிஹென்சிவ் பயத்தோடயே நான் ஃபோனை எடுத்தேன். ஸோ இதெல்லாம் டான்ட்டுக்கான மீனிங்ஸ். இன்னையோட கடைசி வார்த்தை இடிலிக். இடிலிக்ங்கிறது ஒரு நல்ல இது. லைக் ஹேப்பியா இருக்கிறது, பீஸ்ஃபுல்லா நம்ம ஃபீல் பண்றது. அழகா இருக்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு அமைதி இருக்கும்ல. அந்த அந்த மாரி இடத்துலலாம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூட, அன் அட்ராக்டிவ் ஹோட்டல் இன் அன் இடிலிக் செட்டிங். ரொம்ப அமைதியான ஒரு ஒரு என்விரான்மென்ட்ல இந்த ஹோட்டல் வந்து இருக்கு. ரொம்ப அட்ராக்டிவா ஃபீல் ஆகுது அதனால. அன் அட்ராக்டிவ் ஹோட்டல் இன் அன் இடிலிக் செட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஹாப்பி என்விரான்மென்ட் அப்படிங்கிற மீனிங்ல வருது. இடிலிக் லைக் பெர்ஃபெக்ட், ஐடியல், ஐடியலைஸ்ட், வண்டர்ஃபுல், பிளிஸ்ஃபுல். இந்த எல்லா வார்த்தையும் நமக்கு தெரியும் தான். இடிலிக் மட்டும் தான் இங்க தெரியாது நமக்கு. ஸோ இடிலிக்னா என்னது? எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, பீஸ்ஃபுல் அண்ட் பிக்சர்ஸ்க்யூ. பிக்சர்ஸ்க்யூங்கிறது கூட பழைய ஓல்டு இதில நேத்து கூட பிக்சர்ஸ்க்யூ படிச்சிருப்போமே. அத அப்படியே எடுத்து பார்த்துருவோமா? நேத்து நம்ம பிக்சர்ஸ்க்யூ படிச்சோம்ல. இந்தா குவைண்ட் லைக் ஓல்டு ஃபேஷன்டா இருக்கிறது பார்க்க அட்ராக்டிவா இருக்கும்ல. அத கூட பிக்சர்ஸ்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கூட போட்டேனே இந்தா இருக்கு. "த சாலட் ஹாஸ் நோ ரீஜினல் ஆர் பிக்சர்ஸ்க்யூ நேம்னா லைக் ஸ்பெஷல் நேம். இந்த ஊர்ல இதுதான் ஸ்பெஷல்ங்க அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு இப்போ மதுரையில இது ஸ்பெஷல், சென்னையில இது ஸ்பெஷல், திண்டுக்கல்ல அது ஸ்பெஷல்ங்கிற மாரி, இந்த சாலடுக்கு வந்து எந்த ஒரு ரீஜனல் ஸ்பெஷாலிட்டி ஒரு பர்ட்டிகுலரான ஸ்பெஷல் நேமும் இல்ல. பிக்சர்ஸ் கியூ அந்த காலகாலமா வர்ற அந்த ஒரு பாரம்பரியமான இந்த மாரி எதுவுமே இல்ல. இந்த மாரி ஓல்டு இதுல வந்து பிக்சர்ஸ் கியூ யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அழகா இருக்கு, அட்ராக்டிவா இருக்குங்கிறனால இடிலிக்லயும் அத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு 5 வார்த்தை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்ப்போம். அண்ட் ஓவராலா ஒரு தடவ பார்த்துருவோமா என்னென்ன அப்படின்ட்டு. இன்னைக்கு படிச்சது மட்டும். இன்ட்ராக்டபிள் ட்ராக் பண்ண முடியாது. லைக் அப்ப நம்ம கண்ட்ரோல விட்டு வெளிய இருக்கு. டீலினியேட்னா டிஸ்கிரைப், போர்ட்ரே, டிபிக்ட். ஆஸ்செட்டிக் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கிறது. துறவி, மாங்க், ஆஸ்டியர், செல்ஃப் டினையிங், அப்ஸ்டினன்ட், அப்ஸ்டீமியஸ். டான்ட்னா ஃபியர், ஆங்ஸைட்டி, ஷேம், எம்பாரஸ்மென்ட் எல்லாத்தையும் உள்ள போடுறாங்க. அபேஷ், டேக் அபேக், ஷேக், ரஃபுல், அப்புறம் டான்டட் எல்லாமே. இடிலிக் அப்படிங்கிறது ஹாப்பியா இருக்கிறது, பீஸ்ஃபுல்லா இருக்கிறது, லைக் பிக்சர்ஸ் கியூ அந்த ஃபீலிங் எல்லாமே. ஸோ அன் அட்ராக்டிவ் ஹோட்டல் இன் அன் இடிலிக் செட்டிங் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஹாப்பியான என்விரான்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல இடிலிக் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச்.